ஒரு பிஜேபி யாரை போய் பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க அண்ணாமலை. தெரியல, வந்தால் கன்ஃபார்ம் பண்ணால் தான் தெரியும் என்னென்னு உறுதி. ஃபஸ்ட்டு எதிரானு சொல்லுவாங்க, அரசியலில் இதெல்லாம் ஒரு சம்பவமாக இது என்னென்னா யதார்த்தமானது தான். திடீர்னு வேணாம்னுவாங்க, திடீர்னு ஒன்று சேருவாங்க, கூட்டணி சேருவாங்க. அப்படி வச்சா கண்டிப்பாக வர்றது கஷ்டம். விஜய் அரசியல் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னார் பிஜேபி சார்ந்த கட்சியோட கூட்டணி கிடையாதுன்னு. அவர் ஏடிஎம்கேவுக்கு போவாரா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஒருவேளை ஏடிஎம்கேவோட பி டீமாக இருந்தால் போவார், பிஜேபியோட கைக்கூலியாக இருந்தாலும் போவார். ஏடிஎம்கேக்கு இருக்கிற சப்போர்ட்டர்ஸும் விஜய்க்கு வருவாங்க தான், ஆனால் அது அவரோட டிசிஷன் தானே இருக்குது. பிஜேபி கூட சேர மாட்டேன்னு தானே சொல்லியிருக்காரு. ஆமாம், அப்போதைக்கு சொன்னார், இப்போதைக்கு தெரியல, அவளுடைய விருப்பம் தான் மேடம் அது. அப்போ தலைவர் மாற்றி பேசலையா? மாற்றி பேசலையா? அன்றைக்கி சொன்னது தான் சொல்கிறாரு இன்றைக்கும். அவர் தனியாக நின்னா நல்லது, மக்களுக்கு நம்புகிறாங்க, அவ்வளோதான்.